அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா இருக்க வேண்டுமானால் நாம் எங்க இந்த இயேசுநாதரை வைத்திருக்கிறோம்? இந்த இயேசுநாதரை தேடுவதை எப்படி வைத்திருக்கிறோம்? நான் சொல்றேன், உங்களை போல பாக்கியம் பெற்ற மக்கள் வேற யாரும் கிடையாது இந்த உலகத்துல. நீங்க ஒரு பெரிய பாக்கியம் பெற்ற மக்கள். அப்படி பாக்கியம் பெற்ற அந்த பாக்கியத்தை யாரால பெற்றிருக்கோம்? நம்ம யாரால பெற்றிருக்கோம்? இயேசுநாதரால பெற்றிருக்கோம். நேற்றுக்கு நான் 2 ஆக்சிடென்ட் நடந்திருக்கேன் எனக்கும். ஆனாலும் கர்த்தர் ஒரு சேதம் அது நடந்ததுன்னா இன்னைக்கு தர்மபுரிக்கு போக வேண்டியது என்ன பண்ணியிருக்கோம்? கட்டாயிருக்கும் எல்லாம் சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனா ஒரு ஆபத்து இல்லாதபடிக்கு இந்த வருடத்தை நம் நன்மையால் முடி சூட்டின தேவனுக்கு நாம் எந்த இடத்தை கொடுத்திருக்கோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த இயேசுநாதர் நமக்கு யாருன்னு தெரியுமா? தெரிந்திருக்கிறோமா? அவர்தான் மெய்யான தெய்வம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நைட்டெல்லாம் கத்துறான் அந்த சிவப்பு புடவை கட்டி. நைட்டெல்லாம் கத்துறாங்க. கல்யாணம் எப்படி தூங்குதுன்னு தெரியல. அவங்ககிட்ட தான் கட்டுறாங்க. நைட்டெல்லாம் கட்டுறாங்க. ஆனா நம்ம அந்த உயிருள்ள கடவுளுக்கு, அந்த மெய் தேவனுக்கு எந்த இடத்தை கொடுக்கிறோம்? நான் உறுதியா சொல்றேன், கடவுள் உங்களுடைய பணத்தையோ பொருளையோ அவர் எதிர்பார்க்கல, உங்களை தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் எப்படி வணங்குறோம், அந்த தெய்வத்துக்கு நாம் எப்படி முதலிடம் கொடுக்கிறோம், அந்த தெய்வத்தை நாம் எப்படி பின்பற்றுகிறோம் என்பதை நாம் சிந்திக்கப்பட வேண்டும். நான் உங்களுக்கு மறுபடியும் இந்த கிறிஸ்துமஸ் செய்தி ஒரு பெரிய தெரியாத செய்தி ஒன்று நான் சொல்ல போறது கிடையாது. உங்களுக்கு தெரிந்த செய்தி தான் நான் சொல்ல போறேன். ஏன் அவரை நாம் பின்பற்ற வேண்டும்? ஏன் அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும்? ஏன் அவருக்கு நாம் முதல் கனப்பட வேண்டும்? இயேசுவிடத்துல அவருடைய சீசர்கள் சொன்னாங்க, சாமி இது மாதிரி சொந்தக்காரன் மடிச்சிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? போயிட்டு என்ன பண்ண அடக்கா பண்ணணும், எனக்கு விடக்கூடாது. இயேசு சொல்ல, மரித்தோர்களை அடக்க செய், நீ என்னை பின்பற்றி வா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கிறேன்னா முதலாவது அவரை தேடணும். நம்ம எல்லாரும் ஒரு சூழ்நிலை அமர்ந்து கொண்டிருக்கிறோம். வேலை நிமித்த சூழ்நிலை இல்ல, குடும்பத்துடைய சூழ்நிலை, பிள்ளைகளுடைய சூழ்நிலை, இவை எல்லா சூழ்நிலையும் நாம் இருக்கும்போது இவை எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு முதல் இடம் கொடுக்கிறோமா என்பதை நான் பார்க்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு, அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா கூட நீங்க முதல் தேவனை கனம் பண்ணிப்பாரு. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருது அவ்வளவு லேசா. சத்திரக்காரனை போலதான் ஏதோ ஒரு மூலையில அவன் சொல்லியிருப்பாங்க லாஸ்ட்ல, இயேசுநாதர் அற்புதம் செய்ய சொல்லும் போது, இந்த குழந்தை தான் நான் தான் எங்க இடம் கொடுத்தேன், நான் தான் நம்ம குழந்தைக்கு இடம் கொடுத்தேன்னு சொல்லியிருப்போம். ஒரு பெருமையா நம்ம சொல்றோம், நானும் யாரு? கிறிஸ்தவன். இல்ல, என் பிள்ளைக்கு எந்த பொண்ணு தான் பார்க்கணும்? எந்த பொண்ணு தான் பார்க்கணும்? கிறிஸ்துவ பொண்ணு தான் பார்க்கணும். ஒரு பெருமையா பேசிக்கொண்டு இருக்கும். அதுக்கல்ல நம்முடைய வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கு. நான் மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். என்ன தெரியுமா? அவர் பிறந்தது போல, முதலாவது அவர் பிறந்தது போல ஒரு மனிதனும் பிறக்கவில்லை. ஏன் நான் அவருக்கு முதலிடம் கொடுக்கணும்? ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். ஏன் நான் தேவனை முதலாவது தேட வேண்டும்? நான் ஏன் இயேசுவை பின்பற்ற வேண்டும்? நான் இயேசுவை ஏன் கனம் பண்ண வேண்டும் என்று கேட்டீங்கன்னா, அவர் பிறந்தது போல ஒரு மனிதனும் பிறக்கவில்லை, ஒரு தெய்வமும் பிறக்கவில்லை. இல்ல, நான் படிக்கலாமா? அவர் பிறந்தது போல ஒருவனும் பிறக்கவில்லை. லூக்கா 1 அதிகாரம் 34-35 படிக்கலாம். பரிசுத்த ஆவி உண்மையில் வரும்ல. எல்லாம் நீங்க புராண கதைலாம் நீங்க படிச்சு பாருங்க. நீங்க கத்தி கொண்டிருக்கிற சிவப்பு போட மத்திய படம் கட்டிருக்கலாம், புராணத்தை நீங்க படிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு புராணம் இருக்கும். ஆனா நம்ம வணங்குற, நம்ம தொழுது கொள்கிற இந்த இயேசுநாதர் பிறந்தது போல ஒரு மனிதன் என்ன பண்ணல. அந்த இயேசுநாதருக்கு நம்ம எப்படி கனம் பண்றோம்? எந்த இடத்தை நம்ம கொடுக்கிறோம்? முதல் இடத்தை கொடுக்கிறோமா, இல்ல 10வது இடத்துல அவர் போய் வச்சிருக்கோம்? பரிசுத்த ஆவி உன்னிமேல் வரும்,
உன்னதமானவருடைய பலன் உண்மையில் என்ன பண்ணும்? மேலிடும் இல்ல. நம் இயேசுநாதர் தேவனாலே உருவாக்கப்பட்டவர். அதுதான் வேத பாடத்தில் பார்த்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை என்ன பண்ணுது? மாம்சமாகி சத்தியத்தினால் என்ன பண்ணுது? வெளிப்பட்டது. அந்த வார்த்தை. எந்த தெய்வம் இது மாதிரி பிறந்திருக்காங்க? என் இயேசுநாதரை போல. அந்த இயேசுநாதரை பிறந்தது போல ஒரு மனிதனை பிறக்கல. அதனாலேயே அந்த தெய்வத்துக்கு நான் முதலிடம் கொடுக்க வேண்டும். கொடுக்கிறமா? அவர் நம்மளை ஆதியாகமம் 1:27 சொல்லிடுது. அவருடைய சாயலாக நம்ம என்ன பண்ணாரு? மனுஷன் என்ன பண்ணார்? அவரை படைத்தார். அவருடைய சாயலாக படைத்தார். அவர் சாயல்படியே நம்மளை படைத்தார். அப்படி படித்த நாம் பாவியா இருக்கும்போது தேவன் நம்மை, ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததாலே தேவன் நம்மை வைத்த அன்பை, ரோமர் 5:8 இந்த வசனத்தெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ண. நீங்க நான் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அவர் பிறந்து நமக்காக மரித்ததினாலே என்ன விளங்க பண்ணினார்? என்ன பண்ணினார்? அன்பை விளங்க பண்ணினார். அந்த அன்புக்காகவே நான் முதலிடம் கொடுக்கிறேங்க. அந்த அன்புக்காகவே அவரை பின்பற்றணும். யோவான் 1:14 யோவான் 1:14 அந்த வார்த்தை எந்த வார்த்தை? அந்த 1 சொல்ற ஆதியிலே இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை என்ன பண்ணுது? தேவனிடத்தில் இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை என்ன பண்ணுது? தேவனாய் இருந்த வார்த்தை. ஒன்னு இருக்கா? அது யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்னவா இருந்தது? தேவனாய் இருந்தது. நல்லா கவனிக்கணும். எப்படி நம்மளை படைக்கும் போது தேவனா இருந்தாரோ அப்படியே பிறக்கும் போது அவர் என்னவா இருக்கார்? அவர் அந்த சத்திரத்துல படுக்கும் போது என்னவா தான் இருந்திருக்காரு? அவருக்கு இன்னும் குழந்தை இயேசு. நல்லா கவனிங்களேன். கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த இன்னும் கேரள் கவனிச்சு அந்த குழந்தை இயேசு சுமந்து கொண்டு போய் கொண்டு இருக்காங்க. வீடு விட குழந்தை இயேசுனா ஒரு பொம்மையில வரும். அந்த பொம்மை, அந்த இயேசுநாதர் அந்த பொம்மையை அந்த வீட்டுக்குள்ள போனாவே அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. உள்ள யார் வந்துட்டாங்க? இயேசுநாதர் வந்துட்டாங்க, ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்படி மூடதனமானதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கையில மார்ட்டின் லூத்தர் 17ஆம் நூற்றாண்டிலே மார்ட்டின் லூத்தர் அவர்கள் இதே ரோமலைக்கே கத்தோலிக்க சபையின் போதராக இருந்த மார்ட்டின் லூத்தர், ஐயா நீங்க செய்தி எல்லாம் மூடதனமான ஒரு காரியம், இந்த காரியத்திலிருந்து விடுபடுங்க என்று நம்ம கையில வேதத்தை கற்றுக் கொடுத்தார். வில்லியம் கேரி இல்லைனா செகண்ட் பால் இல்லைனா இந்த வேதம் கையில வந்திருக்காது. அந்த வார்த்தை 14 படிக்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய எதுக்கு ஏற்றதா இருந்தது? எந்த மகிமைக்கு ஏற்றதா இருந்தது? யார சொன்னாங்க? எந்த மகிமைக்கு ஏற்றதா இருந்தது? பிதாவுடைய மகிமை. மறுபடியும் சொல்றேன், அந்த சத்திரக்காரனுக்கு இவர் தான் பிதான்னு தெரிஞ்சிருந்தா அவன் எங்க கொடுத்திருப்பான்? அவனுக்கு தெரிந்த, அவனுக்கு இருந்த அந்த முதல் இடத்தை கொடுத்திருப்பான். பெட்ரூமோட கொடுத்திருப்பான். இன்னைக்கு நம்ம எங்க அந்த இயேசுநாதர் பிறந்தது போல தெரிந்திருந்தான், இந்த இயேசுதான் மெய்யானது, அவர் பிறப்பில் ஒரு குற்றம் கிடையாது, தெரிந்து நாம் எங்க முதலிடம் கொடுத்திருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல முதலிடம் கொடுக்கிறோமா? இரண்டாவதாக இந்த இயேசுநாதரை போல இப்பூவியை வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. யாரை போல? இயேசுநாதரை போல இந்த பூலோகத்தில், இந்த பூமியில வாழ்ந்தவர்கள் ஒருவரும் கிடையாது. நீங்க படிங்கள எபிரேயர் 1:14. இரண்டாவதாக இயேசுநாதரை போல இந்த பூமியில் வாழ்ந்தவர் ஒருவரும் கிடையாது. எபிரேயர் 1:14. எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக
ஊழியம் செய்யும்படிக்கு நல்லா கவனிக்கும். எது செய்யும்படிக்கு? எது செய்யும்படிக்கு? ஊழியம் செய்யும்படிக்கு. எபிரேயர் 4:14 4:15 எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் ஒரு மனிதனாய் பிறந்தார். நல்லா கவனிங்க. நான் ரெண்டாவது சொல்றேன், அவர் இந்த இயேசுவை போல இந்த பூலோகத்துல பூவில வாழ்ந்த ஒரு மனிதனும் கிடையாது. ஒரு மனிதனும் கிடையாது. இல்ல படிக்கலாமா? நமக்கு நான் நினைச்சிருக்கோம், நமக்கு தான் பிரச்சனை வருது, நமக்கு தான் அழுகுறோம், நமக்கு தான் கவலை, நமக்கு தான் கடன் தொல்லை என்று. இயேசுநாதன் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருக்கு இருந்தது. அவர் 30 வயது வரைக்கும் தன்னுடைய தம்பி தங்கச்சி தகப்பனை இறந்துட்டு அவர் தான் சம்பாதிச்சு கொடுத்தாரு. அவர் தான் குடும்பத்தை நடத்தினார் மூத்த மகனாக. நம்ம நினைச்சிருக்க நமக்கு இருக்கிற பாரமே பெரிய பாரம். இயேசுநாதன் உலகத்திலே மனிதனாய் 100% மனிதனாய் இருந்த போது அவர் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் அவர் செய்து பார்த்தார். இந்த பூலோகத்திலே எப்படி வாழணும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த தெய்வம் பார்க்கிறார். படிக்கலாம். நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்கிற நம் பிரதான ஆசாரியர் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழணும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர். அவரு இப்படிதான் வாழ போறாரு, பாவம் இல்லாத வாழ போறாருன்னு சத்திரக்காரன் தெரிஞ்சது. நான் சத்திரக்காரன் எங்க இடம் கொடுத்துருக்கோம், நம்ம எங்க இடம் கொடுக்கணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க பேராசிரியர் இருந்தார். அவர் ஒரு தலைப்பில் ஒரு பாடத்தை எடுத்தார். என்ன பண்ணனா, குரு சிஷ்யன். அப்போ பால் சுதாகரன் ஒரு வாலிபமான தம்பி அந்த பாடத்தை எடுத்துக்கும் போது ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் தான் அவர் ஜனாதிபதியை மாறினார். அவர்கிட்ட போய் கேட்டார், ஐயா நீங்க குரு சிஷ்யன் என்று பாடத்தை எடுக்குறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, பேராசிரியர் இருக்குறீங்க, நான் உங்களை குருவா ஏற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டேன். ராதாகிருஷ்ணன் யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு எந்த சமுதாயத்தை தேர்ந்தவர் தெரியுமா? அவர் சொன்னாரு, என்ன நீ குருவா ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை குருவா ஏற்றுக்கொள். அதுக்கு நனையா பண்ணாரு, நீ அவர் போயிட்டு அந்த வேதாமத்தை வாங்கி படினார். இந்துத்துவத்துக்கு தலைவராக இருந்தவர், கிறிஸ்துவத்துக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்தவர் ராதாகிருஷ்ணன். அவர் சொன்னார், அந்த பால் சுதாகரன் ஐயா கிட்ட 1888 1975 வரைக்கும் வாழ்ந்தவர். அவர் சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இயேசுநாதரை குருவா ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரு வேதாமத்தை வாங்கி படின்னு சொன்னார். பால் சுதாகரன் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது அங்கிருந்து சென்னை சென்ட்ரல் இருக்குல்ல, அங்கே போயிட்டு இந்திய வேதாம சங்கத்தில் போயிட்டு ஒரு வேதாம் பைபிளை வாங்கி படித்து யாரை ஏற்றுக்கொண்டார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை குருவா ஏற்றுக்கொண்டிருக்கோம்? யாரை குருவா ஏற்றுக்கொண்டிருக்கோம்? எல்லாருக்கும் தெரியும். நீங்க இயேசுவை குருவா ஏற்றுக்கொண்டிருப்பீர்களால் நீங்க யாருக்கு, அவருக்கு எந்த இடத்தை கொடுப்பீங்க? எந்த இடத்தை கொடுப்பீங்க? நீங்க இயேசுவை குருவா ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா, முதலாவது இடத்தை கொடுப்பீங்க. அவரே நீங்க என்ன பண்ணுவீங்க? பின்பற்றுவீங்க. நல்லா கவனிக்கணும். பால் சுதாகருடைய வாழ்க்கையை மாற்றினது யாரு? பால் சுதாகருடைய வாழ்க்கையை மாற்றினது யாரு? ராதாகிருஷ்ணன் ஐயா, குடியரசுத் தலைவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குரு யார்? நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கணும் என்பதை நாம் ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாருக்கும் முன்பாக இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டுமென்றால் முதலிடத்தை கொடுப்போம், அவரையே பின்பற்றுவோம். மூன்றாவதாக, இயேசுவை போல போதித்தவர்கள் யாருங்க? யாரை போல? இயேசுவை போல போதனை பண்ண ஒரு மனிதனும் கிடையாது. நீங்க படிங்கள, அப்போஸ்தலர் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 5:47. சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா?
ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் நீங்க என்ன பண்ணுங்க? பூரண சர்க்குணராய் இருங்க. நீங்க அப்படியே 44 41 படிக்கலாம். 41 44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரை சிநேகிங்க? யாரை சிநேகிக்கிறோமா? அப்படி சிநேகித்து போனால் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுல நமக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நமக்கு தீமை செய்கிற, நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிற, நம்மளை அடிக்கிற, நம்மளை திட்டுகிற அந்த சத்துருவை நாம் சிநேகிப்போமானால் அது நமக்கு இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்கிறது, இப்படி செய்வதனால் யாருக்கு புத்திரரா இருப்பீங்க? தேவனுக்கு புத்திரரா இருப்பீங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களை சிநேகிப்பீர்களானால் பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஏசாமி போதித்தார்ல, அந்த போதனைப்படி அவர் நடந்தாரா? அவர் போதித்தார்ல, அதுபடி நடந்தாரா? நடந்தார். 44 வசனம் சொல்லுது, உங்க சத்துருக்களை சிநேகிங்க. அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது, பிதாவே இவர்களை மன்னியுங்கள். யாரெல்லாம் அவரை காரி துப்பினார்களோ, யாரெல்லாம் மாறில அடித்தார்களோ, யாரெல்லாம் தலை சுலுக்கி போனாங்களோ, இவெல்லாம் ஒரு தெய்வம் சொன்னானே என்று சொன்னாங்களே, அந்த தெய்வத்தை, அந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு? மன்னித்தார். 1999ஆம் ஆண்டு ஒரிசாலே அந்த மிஷினரியை உயிரோடு, மிஷினரியும் அவர் 2 பிள்ளைகளையும் உயிரோடு எரிக்கும் போது அந்த அம்மையார், காடிஸ் அம்மையார் சொன்னாங்க, இல்லை இவங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம், யார் என் கணவரை கொளுத்தினார்களோ, யார் என் பிள்ளைகளை கொளுத்தினாரோ அவங்களை என்ன பண்ணுறாங்க? மன்னிக்கிறோம். ஒரு அதுதான் அவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடினா ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா இருக்கும். நம்ம எப்படி கொண்டாடுறோம்? இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மத்திய 5ஆம் அதிகாரம் 33 படிக்கலாம், 39 படிக்கலாம். எதோடு எதிர்க்க வேண்டாம்? தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். நாம் செய்யறோமா? அப்படி செய்வோம்னா நமக்கு அது என்னவா இருக்காங்க? அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ்மா இருக்கும். தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா அவர் சத்துருக்கள் என்ன பண்ணாங்க? சிநேகி. நமக்கு அவர் போதித்தார், அவர் போதித்தபடியே நடந்தார். இப்ப நான் சொல்றாரு, நானே திராட்சை செடி. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிக்கலாம். யார் திராட்சை செடி? நமக்காக பிறந்த அந்த குழந்தையாக இயேசு. அவரே இந்த உலகத்திலே வாழ்ந்தார், அவரே போதித்தார். அவரை இப்ப சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க என்ன பண்றீங்க? கொடியா இருக்கிறோமா? நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால், இன்னைக்கு நாம் யாரிலே நிலைத்திருக்கோம்? முதலே நான் சொன்னேன், நாம் எதற்கு நாம் முதலே இடம் கொடுக்கிறோம்? யாரை நாம் பின்பற்றோம்? அந்த குருநாதர் இயேசுவை பின்பற்றுமா? பால் சுதாகர் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர். இயேசு என்று யாருன்னு தெரியாது. ஒரு நாள் வேதத்தை படித்தார், அவர் வாழ்க்கை மாற்றப்பட்டார்.
ஒரு சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டான். நான் சொல்றேன், நம்ம கையில வேதம் இருக்கிறது. இப்போ உடனே நான் ஆசையா எத்தனை பேர் வேதத்தை படிச்சுன்னு கேட்கணும்னு ஆசை தான். ஆனால் சில பேர் அப்படியே கையே உள்ள போட்டுருப்பீங்க இல்லை? நம்ம கையில் இருக்கிற இந்த வேதாகமத்தை நான் படிக்கிறோமா இல்லை? அழகா வேதம், நானே திராட்சை செடி, நீங்கள் என்ன பண்ணுங்க கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் என்ன கொடுப்பான்? மிகுந்த கனிகளை கொடுப்பான். என் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால். நல்லா கவனிக்கணும். 6ஆம் வசனத்தை நாம் உற்று நாம் கவனிக்கணும். நாம் யாரிலே நிலைத்திருக்கோம்? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனாலே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இந்த உலகத்தில். ஆனால் எதிலே நாம் நிலைத்திருக்கோம்? எந்த போதகத்திலே நிலைத்திருக்கோம்? வெள்ளாங்கி போட்டவர்களாம் பாஸ்டர் அல்ல, போதகர் அல்ல. வேதத்தை எடுத்தவர்களாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த இயேசுநாதர் வரும்போது அந்த அங்கேயே அந்த விளக்கை பிடித்தவர்கள் ஆயத்தமாயிருந்தவர்கள் மட்டுமே எதுக்குள்ள போனாங்க? கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்தார்கள். ஆயத்தமில்லாதவர்களை பார்த்து இயேசுநாதர் சொன்னார், மணவாளன் சொன்னார், நீங்கள் யார் எனக்கு என்று அறியேன். ஒருவேளை நாம் அந்த 6ஆம் வசனம் சொல்லுவோம், ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் வெளியே ஆமா. இன்னைக்கு நாம் யாரில் நிலைத்திருக்கிறோம்? யாரில் நிலைத்திருக்கிறோம்? என்னுடைய ஆசை எல்லாம் நம்ம எல்லாரும் பரலோகம் போகணும். ஆமே ஆமே. நம்ம அவரை நிலைத்திருக்கோம். அவருக்கு முதலிடம் கொடுங்க, அவரை பின்பற்றுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப 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 கஷ்டம் அவரை பின்பற்றுறது, அவரை முதலிடம் கொடுப்பது. ஏதாவது ஒரு தியாகத்தை பண்ணியே தான் எனக்கு கொடுக்கணும். நேரத்தை கொடுக்கணும், பலத்தை கொடுக்கணும், பணத்தை செலவு பண்ணணும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்துதான் அவருக்கு முதலிடம் நீ கொடுக்கணும். அப்படி நீ கொடுத்து பாருங்க, அதுக்கு ஏற்ற பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அது ஏற்ற பலன் இரட்டதனையே கர்த்தர் தருவார். அந்த 5 கன்னிகள் ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா அவர் மணவாளன் வரும்போது ஒரு கல்யாண வீட்டுல போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டது. அவங்க தரித்திரம்லாம் வெளியே நிக்கல. நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்பதை நான் பார்க்க வேண்டும். ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். படிக்கலாம். உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து எங்க போடுகிறார்கள்? அக்கினியில. இயேசு பிறந்த ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அவர் பிறந்த ஒரு நோக்கம் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். ஆமே, பரலோகத்துக்கு போகணும். ஆனால் பரலோகத்துக்கு போச்சு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்? அந்த அவரே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்பது போல அவரே நிலைத்திருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். 4வதாக, அவர் செயல்பட்ட மாரி இந்த உலகத்தில் வேற யாரும் செயல்படணும். அவர் செயல்பட்டார்ல, அது போல வேற யாரும் செயல்படும். படிக்கலாமா? யோவான் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் எங்க நடந்தா? அவர் ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் அவர் சுற்றிட்டு நடக்கணும்? ஏன் போகணும்? ஒரே இடத்துல அது எப்படி தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கினாரோ அதே போல அவரால் செய்ய முடியாதா? அவருக்கு தெரிந்த மக்களை மட்டும் அவரு கூப்பிட்டு இங்க வர வைத்து அவர்களுக்கு என்ன பண்ணா? ஏசாம்படி சொல்லி நல்ல காரியத்தை சொல்லி நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு வாங்கன்னு சொல்ல முடியாதா? முடியல. அந்த 100க்கு அதிபதி சொன்னா ஒரு வார்த்தை சொல்ல என் வேலைக்காரன் இல்ல, அவரால் செய்ய முடியும். தேவதூதர் மரியாதை பற்றி சொல்ல இது மனுஷரால் கூடாது, இது யாரால தான் கூடும்? எல்லாம் செய்ய அவரால் முடியும். ஆனா அந்த இயேசுநாதரே என்ன பண்றாரா? பின்பு இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்கள் பட்டணத்துக்கு போனாரு. பட்டணம் என்னது? சென்னை பட்டணத்துக்கு போனாரு, கிராமத்துக்கு நந்தவாக்கம் என்ற கிராமத்துக்கு வந்தார். பட்டணங்களுக்கு போனாரு, கிராமங்களையும் போனாரு. வழி நடந்து சுற்றி நடந்து
ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ம் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் ம் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கி நல்லா கவனிக்கணும். அவரை போல செயல்பட்டவன் யாருங்க? அந்த 12 வருடமாய் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கூட்ட போட்டு நெருக்குது. அவருடைய வஸ்திரத்தை தொட்டா அவர் என்ன பண்ணா? என்னாச்சு? சொசமாயிடுச்சு. அவர் நடந்து போனதுனால தானே, அவர் பட்டணங்களை சுற்றி தெரிஞ்சதுனால தானே, அவர் தேவாலயங்களை உபதேசம் பண்ணதுனால தானே. அந்த சகைவு இயேசு எப்படிப்பட்டவரோ பார்ப்பதற்காக என்ன பண்ணவன் வகை தேடினான். அவர் ஒரே இடத்துல உட்காந்துன்னு ஒரு பீடத்தை கட்டிக்கிட்டு, தியான பீடத்தை கட்டிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தானே எப்படி இருந்திருக்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி கொஞ்சம் இருக்கு பாருங்க. நம் இயேசுவை போல செயல்பட்டவர் ஒரு மனிதனும் கிடையாது, ஒரு தெய்வமும் கிடையாது. இன்னைக்கு எங்கெங்கேயோ ஓடுறாங்க, ஏதோ பிளைட் ஏறி ஹெலிகாப்டர் ஏறி போறாங்க, மலைலாம் ஏறுறாங்க. ஆனா நம்முடைய இயேசுவை பார்ப்பதற்கு முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூறுவதனால் அவர் உனக்கு என்ன பண்ணுவாரு? தரிசிப்பார். அவர் நம்மளை தேடி வந்த தெய்வம், உங்களை தேடி வந்த தெய்வம். இந்த இடத்துல வாங்க இது ஒரு புண்ணிய ஸ்தலம் என்று எந்த இடத்திலும் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. எருசலேமுக்காக வேண்டிக் கொண்டு நான் சொல்ல வேண்டிய அடிக்கடி சொல்ல நினைச்சேன். அன்றைக்கு இருந்தது எருசலேம், அதுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நீங்க இருக்கிற இடத்திலேயே நீங்க தேவனுக்காய் செயல்படுகிறானால் அது தேவனை இயேசுவை போல இருக்கும். நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை நான் பார்க்க வேண்டும். நாம் படிக்கலாமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 படிக்கலாம். மத்தேயு 8. அவர் படவில் ஏறினபோது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவரை போல செயல்பட்டவர்கள் யாருன்னு என்பது கிடையாது. நான் மறுபடியும் சொல்றாங்க, அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஏன் அப்படி செயல்பட்டார்னா, என்னுடைய அறிவுக்கேற்ற மாதிரி அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள. அவருக்கு தெரியுமா அந்த படகுல போகும்போது இப்படி ஒரு காத்து அடிக்கும் போது தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியும். எல்லாவற்றையும் அறிந்தவர். சங்கீதக்காரன் சொல்றான், ஐயா நீ சமுத்திரத்தை படித்து, சமுத்திரத்தில் உள்ள மிருக ஜீவன்களை படித்து, அந்த சமுத்திரத்தில் இருக்க மிருக ஜீவனுக்கு யார் தான் ஆகாரம் கொடுக்கிறீர்? யார் தான் ஆகாரம் கொடுக்கிறாரு? அவர் தான் கொடுக்கிறாரு. எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாமே அவரால் செய்ய முடியும். அந்த சமுத்திரத்துக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தெய்வம் நீர் எங்களுக்கு என்ன பண்ணீர்? ஆகாரத்தை கொடுக்கிற. இந்த உலகத்தில் மோடி அரசாளலாம் நம்ம இந்தியா தேசத்தை, ஆனால் தெய்வம் அந்த அரசாலத்தை ஆண்டு கையில வைத்து யார் தான் நடத்துறது? யார் தான் நடத்துறது? ஆமா, அது நாம அது மாற்றுவது நம்ம கையில இருக்கு. நம்ம எப்படி நடக்கிறோம்? நீங்க வேதாகமத்தை, நீங்க பழைய ஏற்பாடு புத்தகத்தை நீங்க படிப்பெல்லாம், எப்பெல்லாம் தேவனுடைய மனிதர்கள், தேவ மக்கள் எப்பெல்லாம் பாவம் செய்தார்களோ அப்பெல்லாம் அவர்கள் என்ன பண்றாரு? மற்ற ஜாதி இடத்துல அவர் என்ன பண்ணாரு? விற்று போட்டார். இன்றைக்கு நம்மளை விற்று போட்டிருக்கான். பெருமைக்காக, புகழுக்காக கோபுரத்தை மேல் கோபுரம் கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவங்களை பார்த்து இன்னைக்கு விற்று போட்டிருக்க காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத தமிழ்நாட்டிலே பல கிராமங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் சுவிசேஷம் இல்லாத பல கிராமங்கள், சபைகள் இல்லாத பல கிராமங்கள் இருக்கிறது. எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்காங்க இயேசு ஏதோ ஒரு வெளிநாட்டு தெய்வம் என்று. அவர் வெளிநாட்டு தெய்வம் அல்ல, அவர் இந்திய தெய்வம். அந்த சுவிசேஷ அறிவிக்கத்தான் கர்த்தர் எப்படி அவர் பட்டணங்களோடு கிராமங்களில் சுற்றி திரிந்தாரோ அப்படியே நம்மளை சுற்றி திரிய அவர் ஆசைப்படுகிற தெய்வமா இருக்கார்.
நான் மறுபடியும் சொல்றேன், அந்த சத்திரக்காரனுக்கு அவர் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டிருந்தான். எப்படி முதலிடம் கொடுப்பானோ அதே போல இயேசு மெய்யான தேவன் என்பதை நாம் அறிந்து கொண்டிருப்போமானால் கிராமங்களோடு பட்டங்களோடும் சுற்றி திரிவோம். நம்ம சபையில ஏதாவது கைப்பிரதி, நம்ம ஊர்ல இருக்க மக்களுக்கு கைப்பிரதி கொடுக்கணும், எல்லாரும் என் வீட்டில் உட்காந்து கொண்டிருக்கோம். பல சாக்குகள் சொல்லி கொண்டிருக்கோம். நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா இருக்கணும்னா அவர் சொன்னாரு, என் பின்பற்றி வருகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு சொல்லல என்னை பின்பற்றும். ஒருவன் தகப்பனையாவது தாயாவது எண்ணில் அதிகமாக நேசிக்கிறவனுக்கு எண்ணத்துலதான் இல்லை, என்னிடத்துலதான் இல்லை, பங்கு இல்லை. இந்த வசனத்தெல்லாம் நீங்க படிக்காதீங்க. படிச்சீங்கன்னா சபை பயங்கரமா வளர்ந்துடும், ஆராதனை பயங்கரமா போவோம். நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதை பாருங்கள். அவர் செயல்பட்டதை போல 4வதாக யாரும் செயல்படவில்லை. 5வதாக இயேசுவை மறித்ததை போல ஒரு மனிதனும் மறைக்கல. அவருடைய மறிப்பு, அவர் மறித்ததை போல ஒரு மனிதனும் மறிக்கலாம். படிக்கலாமா? 1 யோவான் 2:2 படிக்கலாம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, ஆமா, அவர் எதுக்கு தான் பிறந்தார்னா மரிக்க தான் பிறந்தார். எதுக்கு தான் பிறந்தார்? அவரு எதுக்கு தான் பிறந்தாரு? அப்படி மரிக்க தெரிந்ததா? இப்ப நம்ம இன்னொரு 4 நாள்ல நம்ம இறந்து போறோம்னு தெரிஞ்சிருந்தா, ஒரு 40 நாள்ல இந்த நாள்ல இறக்க போறோம்னு தெரிஞ்சிருந்தா நம்ம எப்படி வாழ்வோம்? சந்தோஷமா வாழுமா? ரொம்ப துக்கத்தோடு இருக்கும். என்னடா இவ்வளவு சொந்த பந்தம் விட்டு போறோமே, எப்படி செய்யறோமேன்ட்டு. ஆனா இந்த உலகத்துல இயேசு மட்டும்தான் அவர் பிறப்பை அறிந்தவர், அவர் மரிப்பதை அறிந்தவர். அவர் அழகா வசனம் சொல்லுது, அவர் சர்வலோகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருந்தார். அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருந்தார். இல்ல, அவரை மறித்ததை போல ஒரு மனிதனும் மறிக்கல. 1 பேதுரு 2:24 படிக்கலாம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் என்ன பண்ணார்? அவரே சுமந்தார். அவருடைய தழும்புகளை யார் குணமானோம்? யார் குணமானோம்? சொல்லுங்களேன், யார் குணமானோம்? நம்மளை வாழ வைக்க பிறந்த தெய்வம், அதுக்காகவே மரித்த தெய்வம், அதுக்காகவே அவமானப்பட்ட தெய்வம், அதுக்காகவே அந்த காரி துப்பப்படத்துக்கு ஏற்றுக்கொண்ட தெய்வம், அந்த கல்வாரியை சுகந்தார். நாம் அவருடைய தழும்புகளால் குணமாக வேண்டும் என்பதற்காக. அப்படி நமக்காக பிறந்த அந்த தெய்வத்துக்கு, நமக்காக நம்முடைய பாவத்தை போவதற்காக, நாம் எப்படி வாழணும் என்பதற்காக நமக்காக பிறந்த அந்த தெய்வத்துக்கு நாம் எந்த இடத்துல கொடுக்கிறோம், எந்த இடத்தை கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அவரை போல அவருக்கு முதல்ல என்ன கொடுக்கிறோமா? அவரை பின்பற்றுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவை போல பிறந்தவர் யாரும் கிடையாது. இயேசுவை போல இந்த பூவில் வாழ்ந்தவர் யாரும் கிடையாது. இயேசுவை போல போதனை பண்ணவர்கள் யாரும் கிடையாது. இயேசுவை போல செயல்பட்டவர்கள் யாரும் கிடையாது. இயேசுவை போல மரித்தவர்கள் யாரும் கிடையாது. அந்த இயேசுவுக்கு தட்சகாரனுக்கு தெரியல, அந்த சத்திரக்காரனுக்கு தெரியல. அதனால அவன் மாட்டு தோழத்தை கொடுத்தான். நம்ம எந்த இடத்தை கொடுக்கணும்? ஒரு தம்பி ஸ்கூலுக்கு 2வது படிக்கிற வரைக்கும் அவன் எங்க போனாலும் அம்மா வீட்டுக்கு போகும், எங்க போனாலும் அம்மா வீட்டுக்கு போகும். அவன் 3வது போயிட்டான். போன பிறகு 3வதுல நல்ல மார்க் எடுத்துட்டான். அவங்க அம்மா ப்ரைஸ் கொடுக்க போறாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா இந்த மாதிரி நான் ப்ரைஸ் வாங்க போறேன், ஆனா நீ என்ன பண்ணாத, ஸ்கூலுக்கே வராதான்ட்டான். அந்த தம்பி சொன்ன உடனே அவங்க அம்மா கம்மன் இருந்துட்டாங்க. 3வதுல இருந்து இப்போ 5வது போனா, எல்லாத்துலயும் நல்ல படிப்புல அவன் என்ன பண்ணான், தேறினா மாறினா. 10வது போனா, 10வதுல மாவட்ட அளவில் என்ன பண்றான்,
ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தான். மாவட்ட கலெக்டர் என்ன பண்றாரு, அவனுக்கு பிரைஸ் கொடுக்க போறாரு. அப்பயே சொல்றான், அம்மா தயவுசெய்து என்ன பண்ணாதுன்னு வராத ஆன்றான். அப்படியே 10th முடிச்சுட்டு +2 போறான், அதுலயே நல்ல மார்க் எடுக்கிறான், அதுலயே பிரைஸ் வாங்குறான். அப்பயே சொல்றான், நீ என்ன பண்ணாதுன்னு வராதன்றான். அப்ப அதுக்கு அப்புறமா கல்லூரிக்கு போறான், அங்க நல்ல மதிப்பு எடுக்கிறான், நல்ல மார்க் எடுக்கிறான், எல்லா பிரைஸ் வாங்குறான். அன்னைக்கு சொல்றான், அம்மா நீ என்ன பண்ண தயவுசெய்து நான் எடுக்கிறேன் வாங்குற அந்த பிரைஸுக்கு நீ என்ன பண்ணாத வராதன். அப்புறமா அவனுக்கு ஒரு நாள் நல்லா படிச்சதுனால வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அமெரிக்காவில் போயிட்டு வேலை செட்டில் ஆகலாம். அங்கேயும் ஒரு என்ன பண்ண வேலை கிடைச்சது. என்ன கிடைக்கும் அவனுக்கு, என்ன கிடைக்கும்? ஆமாம், நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சது, கல்யாணம் பண்ணிக்கலாம், அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றான். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி லெட்டர் போட்டாங்க அமெரிக்காவில் இருக்கிற தம்பிக்கு, தம்பி ரொம்ப நாளாக ஒரு 17 ஆண்டுகளாக நான் உம்மோட பிரிந்து இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து அந்த நீ பெற்றெடுத்துக்க உன்னுடைய பிள்ளைய உன்னுடைய பேரனை பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் வரேன், தயவுசெய்து எனக்கு என்ன பண்ணீங்க அனுமதி கொடுக்கணும்னு ஒரு கடிதம் எழுதினான். அதுக்கு மகன் திருப்பி எழுதினான், அம்மா தயவுசெய்து நீ என்ன பண்ணாத வராத. ஏன் வராதன்னா, நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த 3வது படிக்கும் போது எல்லா பிள்ளைங்களும் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கலெக்டர், எங்கள் அப்பா போலீஸு, எங்கள் அப்பா அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பார்த்து சொல்லுவாங்க, இவங்க அம்மா என்ன பண்ணாங்கம்மா கூட்டம்மான்னு ஒரு கண்ணு இல்லாத அம்மான்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணணும்பா கேலியாக இருக்கும். அதனால என்ன பண்ணாதுன்னே வராதுன்னு இது 17 ஆண்டுகள் கழிச்சேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. இந்த 17 ஆண்டுகள் பிறகும் என் குழந்தை உன்னை பார்க்கும்போது நீ என்ன இருக்க, ஒரு கண்ணு இல்லாத குட்டா இருக்க. அதனால என் பிள்ளைய பார்த்து எனக்கு ஒரு ஆயம் வந்து ஒரு குட்டாயான்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணாத பார்க்காத வராதமான்னு சொன்ன. அதுக்கு அம்மா ஒரு கடிதம் எழுதினாங்க, தம்பி நீ 2வது படிக்கும்போது ஒரு விளையாடும் போது ஒரு கள்ளிப்பால் உன் கண்ணை குத்துனதுனால நான் என்ன பண்ணேன், டாக்டர் கிட்ட போனேன். டாக்டர் சொன்னாங்க, ரத்த சம்பந்தம் உள்ள யாராவது கண்ணை கொடுத்தா என்ன பண்ணலாம் பொறுத்தலாம்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், என்னுடைய கண்ணை எடுத்து உனக்கு கொடுத்தேன். அதனால நான் பண்ணேன், இப்ப என்ன பண்றேன், குருட்டு கண்ணா இருக்கிறேன் என்று லட்சியம் இருந்தான். அந்த தம்பி நல்லா வாழ்வதற்காக அந்த தாயார் என்ன பண்ணியிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க. அதே போலதான் நாம் நல்லா வாழ்வதற்காக, நாம் சுகமாய் வாழ்வதற்காக இயேசுநாதர் நமக்காக 24 மூப்பர்கள் 24 மணி நேரமும் தேவதூதர்கள் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற அந்த இயேசுநாதர் நமக்காகவே இந்த பூலகத்தில் என்ன பண்ணார், அவரே என்ன வந்தாரு, இறங்கி வந்தார். நாம் சுகமாய் வாழ்வதற்காக நமக்காக பிறந்தார், நமக்காக நம் பாவம் போக்க பிறந்தார். அந்த தெய்வத்துக்கு நாம் எந்த இடத்தை கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். போங்க, இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு தானே போனோம், இன்னொரு நாள் பார்த்துலான்னு போறோமா? கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த வருடத்தை நான் முடிக்க போறோம், எந்த இடத்தை கொடுக்கிறோம்? வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், விளையாட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், உலக காரியங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இல்ல, நம் தேவனுக்கு நமக்காய் நாம் சுகமாய் வாழ்வது என்பதற்காக அந்த பரலோகத்தை விட்டு பூலகத்துக்கு வந்தாரு. அந்த தெய்வத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அவரை பின்பற்றுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அப்படி நீங்க அவரை பின்பற்றுவீர்களானால், அவருக்கு முதலிடம் கொடுக்கலனால், நீங்க கொண்டாடுகிற இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் தான். ஏன்னா அவரை போல வாழ்ந்தவர்கள் ஒருவரும் கிடையாது, அவரை போல செயல்பட்டவர்கள் ஒருவரும் கிடையாது, அவரை போல பிறந்தவர்கள் ஒருவரும் கிடையாது, அவரை போல போதித்த மனிதர்கள் ஒருவரும் கிடையாது, அவரை போல மரித்தவர்கள் ஒருவரும் கிடையாது. அந்த இயேசுநாதருக்கு நாம் எந்த இடம் கொடுக்கிறோம்? உங்களுக்காக ஒரு பல தியாகங்களை பண்ணியிருக்காரு. மறுபடியும் சொல்றேன், இயேசுக்காக நீ என்ன தியாகம் பண்ணுறியோ அந்த தியாகத்துக்கு ஏற்ற பலனை அவர் உங்களுக்கு தருகிற தெய்வம். அவர் தருவாருங்க. அவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வம். அவர் வாங்கி அப்படியே வச்சுக்க மாட்டார், அவர் வாங்கி அப்படியே வச்சுக்க மாட்டார். நீ கொடுத்து பாருங்க, அவர் 1000 மடங்கு உங்களுக்கு திருப்பி தருவார். பலத்தை கொடுங்க, உங்களுடைய நேரத்தை கொடுங்க, தேவனுக்காக செயல்பட்டு பாருங்க, தேவனை பின்பற்றி பாருங்க, தேவன் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டலாம். அப்படியே எழுந்து நிற்கலாமா?